ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யாஸ் டேல். துளசி மாடம் கதை கேட்கலாமா? ஸ்ரீமடத்தின் சங்கரமங்கலத்து முத்திராதிகாரியான விஸ்வேஸ்வர சர்மாவின் பொறுப்பில் இருந்த முக்கிய பணிகளில் ஒன்று மடத்துக்கு சொந்தமான நிலங்களையும் தோப்பு துறவுகளையும் அவ்வப்போது குத்தகைக்கு ஒப்படைப்பது. அன்று மாலை மடத்து நிலங்களை குத்தகைக்கு எடுப்பவர்களின் கூட்டம் ஒன்று இருந்தது. அந்த கூட்டத்திலோ இயலாவிட்டால் அடுத்த கூட்டத்திலோ அவ்வருட குத்தகைகள் முடிவாக வேண்டும். பெரும்பாலும் ஒவ்வொரு ஆண்டும் மேற்கே மலையில் சாரல் பிடிக்க தொடங்கும் போது அவ்வூரில் குத்தகைகள் எல்லாம் தொகை பேசி முடிவாகி விடுவது வழக்கம். தன் பிள்ளை ரவி ஊரிலிருந்து வந்ததில் அன்று மாலை குத்தகைக்காரர்களின் கூட்டம் இருப்பது அவருக்கு மறந்து போயிருந்தது. ரவியும் கமலியும் அவர்களோடு பார்வதியும் குமாரும் வேணுமாமா வீட்டு விருந்துக்கு புறப்பட்டு போவதற்கு முன் பூரி மடம் ஆஃபீஸ் கிளார்க் வந்து நல்ல வேலையாக அதை ஞாபகப்படுத்திவிட்டு போனான். மடத்திலிருந்து அவர் பெயருக்கு அன்று தபாலில் வந்திருந்த 4-5 கடிதங்களையும் அப்போது கிளார்க் அவரிடம் கொடுத்திருந்தான். அன்று நிலங்களை குத்தகைக்கு எடுப்போர் கூட்டம் இருப்பது ஞாபகம் வந்த பின்பே 4-5 விவசாயிகள் பின்தொடர சீமாவையர் தெருவில் மிடுக்காக நடந்து போன காட்சி மீண்டும் சர்மாவுக்கு நினைவுக்கு வந்தது. இந்த கூட்டத்துக்கும் அந்த காட்சிக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என்று அவர் மனம் நினைத்தது. சோழியின் குடுமே சும்மா ஆடாது என்பது போல் சீமாவையர் காரியமில்லாமல் தெருவில் ஆள் சேர்த்து கொண்டு போக மாட்டார் என்றும் புரிந்தது. கிராமங்களில் பெரும்பாலும் இம்மாதிரி கூட்டங்கள் இரவு 8 மணிக்கு மேல் தொடங்கி 10 மணி 11 மணி வரையில் நடப்பதுண்டு. எல்லா விவசாயிகளும் வந்து கலந்து கொள்ள அந்த நேரம்தான் வசதியாய் இருக்கும். சங்கரமங்கலமோ 100% விவசாயத்தை தொழிலாக கொண்ட கிராமம். வான் பொய்த்தாலும் தான் பொய்யாத வனத்தை உடைய ஜீவ நதியாகிய அகஸ்திய நதியின் தலைக்கால் பாசனத்தில் அமைந்திருந்ததால் மண்ணில் பொன் கொழித்தது. அதிலும் மடத்து நிலங்கள் எல்லாம் விளைச்சலுக்கு புகழ்பெற்ற அகஸ்திய நதியின் நல்ல கரைப்பகுதிகளில் இருந்தன. மடத்தின் பிரதானமான சொத்துகளாகிய நல்ல நிலங்கள், தோப்பு துறவுகள், 2-3 பசு மடங்கள், விவாக மண்டபம், வீடுகள், காலி மனைகள் எல்லாம் அந்த ஊரில்தான் இருந்தன. 2-3 வருடங்களுக்கு முன்னால் வரை மடத்தின் வைதீக விஷயங்களுக்கு மட்டுமே சர்மா பொறுப்பேற்றிருந்தார். நிலம் குத்தகை வருமானம், வீடு விவாக மண்டப வாடகைகள், வரவு செலவு போன்ற லௌகீக ஏற்பாடுகளை சீமாவையர்தான் கவனித்து வந்தார். குத்தகை பணவரவு செலவுகளில் ஊழலும் கையாடலும் பெருகிய பின் நிறைய புகார்கள் வரவே பின்னால் அந்த பொறுப்பும் சர்மாவுக்கே வந்து சேர்ந்தது. சீமாவையரை விரோதித்து கொள்ள சர்மா பயந்தார். ஆனாலும் வேறு வழி இல்லை. சுவாமிகளே சர்மாவை அழைத்து ஊர் நன்மைக்காகவும் பூரி மடத்தின் நன்மைக்காகவும் அந்த பொறுப்பை அவர் ஏற்க வேண்டும் என்றார். அதற்கு பின்னால் சர்மாவும் சீமாவையரும் பேசிக்கொள்வது, ஒருவருக்கொருவர் க்ஷேம லாபம் விசாரித்து கொள்வது எல்லாம் பழையபடி தொடர்ந்தாலும் சர்மாவின் மேல் சீமாவையர் உள்ளூர ஒரு வன்மம் வைத்து கொண்டு காத்திருந்தார். உள்ளே பகையொடுங்கிய புற மலர்ச்சிகளாலும் புற சிரிப்புகளாலும் அவர் சர்மாவிடம் ஏமாற்றி போலியாக பழகி வந்தார். ஒரு யோக்கியன் போனால் போகிறதென்று அயோக்கியனை சகித்து கொள்ளவும் மன்னிக்கவும் கூட தயாராக இருப்பான். ஆனால் கடைந்தெடுத்த ஓர் அயோக்கியன் ஒருபோதும் தன் அருகிலுள்ள யோகியனை சகித்து கொள்ளவோ மன்னிக்கவோ தயாராக இருக்க மாட்டான். காரணம், யோக்கியதை உள்ளவனை அளவுகோலாக கொண்டு தான் எல்லா இடங்களிலும் எது அயோக்கியத்தனம் என்பதே கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆகவே அயோக்கியத்தனத்தை கண்டுபிடிக்க உதவி செய்கிற ஒவ்வொரு யோக்கியனும் அந்த விதத்தில் அயோக்கியர்களுக்கு இடையூறாகிறான். சீமாவையருக்கு அப்படி ஓர் இடையூறாக சங்கரமங்கலத்தில் வாய்த்திருந்தார் விஸ்வேஸ்வர சர்மா. யாரையும் எதிரியாக பாவிக்காத சாத்வீக குணம் இயல்பாகவே இருந்ததால் சர்மா சீமாவையரிடம் கூட மரியாதையாகவும் பண்பாகவும் பழகி வந்தார். வேணுமாமா போன்றவர்கள் சிறிதும் தாட்சணியம் இல்லாமல் வெறுத்து ஒதுக்கிய சீமாவையர் போன்றவர்களிடமும் சர்மாவால் வித்தியாசம் இல்லாமல் பழக முடிந்ததென்றால் கல்வியாலும் ஞானத்தாலும் வெறுப்பும் குரோதமும் என்னவென்றே அறியாத ஒரு வகை மனப்பக்குவம் அவருக்கு வந்திருந்தது தான் காரணம்.
சீமாவையர் தெருவில் ஆட்கள் பின்தொடர நடந்து சென்றதை பற்றி யோசித்த ஷர்மா மடத்து குமாஸ்தா கொடுத்து விட்டு சென்றிருந்த கடிதங்களை ஒவ்வொன்றாக பிரித்து படிக்கத் தொடங்கினார். முதல் கடிதமே இறைமுடிமணி அவரிடம் வந்து வாடகைக்கு கேட்டுவிட்டு போயிருந்த வடக்கு தெருவில் உள்ள மடத்துக்கு சொந்தமான காலி மனையை பற்றியதாக இருந்தது. ஒழுங்காக வாடகை தரக்கூடிய யோக்கியமான பார்ட்டிக்கு அந்த இடத்தை ஷர்மாவாக பார்த்து வாடகைக்கு விட்டுவிடலாம் என்று பூரி மடம் மேனேஜர் பதில் எழுதியிருந்தார். இரண்டாவது கடிதத்தில் நிலங்களை குத்தகைக்கு அடைக்கும்போது பெரிய பணக்காரர்களிடமும் வசதியுள்ள மிராசுதாரர்களிடமும் அடைத்து விடாமல் பூரி மடத்துக்கு நாணயமாக நடந்து கொள்ளக்கூடிய உழைக்கும் திறனுள்ள ஏழை விவசாயிகளுக்கு பயன்படுமாறு பகிர்ந்து அடைப்பது நல்லது என்று சுவாமிகளே அபிப்பிராயப்படுவதாக கடிதத்தில் எழுதியிருந்தது. சில ஏழைகளின் முகத்தை காட்டி அவர்களுக்கு பண உதவி செய்து அவர்கள் பெயரில் அவ்வூர் மிராசுதாரர்களே பெரும்பாலான நிலங்களை குத்தகைக்கு எடுப்பதாக மடத்துக்கு வந்திருந்த புகார் கடிதங்கள் இரண்டொன்றும் இணைக்கப்பட்டிருந்தன. அடுத்த கடிதம் சுற்று வட்டாரத்து பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பகவத்கீதை திருக்குறள் பகுதிகளில் மனப்பாட போட்டி வைத்து பரிசுகள் கொடுக்க வேண்டும் என்று சுவாமிகளின் ஆக்ஞைய விவரமாக தெரிவித்தது. மடத்திலிருந்து வந்த நான்காவது கடிதத்தில் சமஸ்கிருத வேத பாடசாலை பற்றிய சில விஷயங்களை விசாரித்திருந்தது. மற்றொரு கடிதத்தில் அகஸ்தியன் நதிக்கரையில் உள்ள கிராமங்களில் ஜீர்ணோத்தாரணம் செய்ய வேண்டிய நிலையில் பாழடைந்திருக்கும் எல்லா கோவில்களை பற்றிய விவரங்களையும் உடனே திரட்டி அனுப்புமாறு கோரியிருந்தார் பூரி மடம் மேனேஜர். சுவாமிகளின் ஆக்ஞைப்படி அக்கடிதம் எழுதப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. கடிதங்களை வீட்டுக்குள் கொண்டு போய் வைத்துவிட்டு சந்தியா வந்தனத்துக்காக ஆற்றங்கரைக்கு புறப்பட்டார் ஷர்மா. ஆற்றங்கரையில் சந்தியா வந்தன ஜெபதபங்களை முடித்து கொண்டு வீடு திரும்புகிற வழியில்தான் இறைமுடிமணியின் விறகு கடை இருந்தது. கடையில் கூட்டம் இல்லை. அநேகமாக மூடுகிற நேரமாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. இறைமுடிமணியின் இயக்க சம்பந்தமான ஆட்கள் சிலர் சுற்றி உட்கார்ந்து அவரிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள். கடை வாசலில் விஸ்வேஸ்வர சர்மாவை பார்த்ததும் இறைமுடிமணியே எழுந்திருந்து எதிர்கொண்டு வந்துவிட்டார். என்ன சமாச்சாரம் விஸ்வேஸ்வரன்? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே, நீ ஏன் இங்கே சிரமப்பட்டு அலையணும்? இதுக்குன்னு வரல தேசிகமணி, ஆத்தங்கரையிலிருந்து திரும்பி போகிற வழியிலே வந்தேன். நீ வாடகைக்கு கேட்டியே, அந்த வாடகை தெரு காளிமனை, அது விஷயமா மடத்திலிருந்து பதில் வந்துடுத்து. என்னன்னு வந்திருக்கு? ஒழுங்காக வாடகை கொடுக்கிற பார்ட்டி யாராக இருந்தாலும் நானாக பார்த்து வாடகைக்கு விட்டுடலாம்னு எழுதியிருக்கா. நான் ஒழுங்காக வாடகை கொடுக்குற பார்ட்டின்னு நீ நம்புவையா இல்லையா? இறைமுடிமணி சிரித்தபடியே இப்படி கேட்டார். நம்பிக்கைக்கென குறைச்சல், நாளைக்கு வா, ஏன் பேசி முடிவு பண்ணிப்போம் என்று சொல்லியபடியே புறப்பட இருந்த ஷர்மாவிடம், சரி நாளைக்கு வரேன், முடிவு பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நில்லு, உன்கிட்ட வேறு ஒரு முக்கியமான சமாச்சாரம் காதில் போட்டு வைக்கணும் என்றார் இறைமுடிமணி. என்ன சொல்லேன் என்ற ஷர்மாவுக்கு பதில் கூறாமல் கடையின் உட்புறம் உட்கார்ந்திருந்தவர்களின் பக்கம் திரும்பி, இந்த மலர்கொடி இங்கே வாமா என்று ஒரு பெண்ணை நோக்கி குரல் கொடுத்தார் இறைமுடிமணி. கருநிற வாயில் புடவை அணிந்திருந்த ஓர் இளம் பெண் எழுந்திருந்து வந்தாள். மாநிறமாயிருந்தாலும் அந்த பெண் அருகே வந்ததும், இது மலர்கொடி, இங்கே புனித அந்தோனியார் ஆரம்ப பள்ளியில் டீச்சராக வேலை பார்க்குது. நம்ம இயக்கத்தில் ரொம்ப ஈடுபாடுள்ள பொண்ணு. 18 வருஷத்துக்கு முந்தி நம்மூர் ஆற்றங்கரை மைதானத்தில் முதல் சீர்திருத்த மாநாடு நடந்துச்சே, அப்போது ஒரு வயசு குழந்தை இது. ராக்காயின்னு முன்னாடியே வச்சுருந்த பெயரை மாற்றி ஐயா கிட்ட கொடுத்து வேறு பேர் வையுங்கன்னாங்க. ஐயா அப்போத்தான் இந்த பேரை சூட்டினார். போகட்டும், அதெல்லாம் பழைய சமாச்சாரம். இப்போது நான் சொல்ல வந்தது வேற கதை. அந்தி சந்தியில் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு திரும்பி நடந்து போகிறப்ப நடு வழியில் உங்கள் சீமையாறு மாந்தோப்பு இருக்குது. அந்த மாந்தோப்பு வழியாகத்தான் திரும்ப போகுது இது. ஒரு நாள் 2 நாள் வழிமறித்து வம்பு பண்ணினாராம். இன்னொரு நாள் கையை பிடிக்க வந்தாராம். ஓடி தப்பி இருக்கு. நீ கொஞ்சம் அந்த ஆளை கண்டிச்சு வை. நாங்கள் இயக்க ரீதியாக இதை பெருசுப்படுத்த முடியும். வேண்டாம்னு பார்க்கிறேன். எதுக்கும் நீ சொல்லி கண்டிச்சு வையேன், உன்னால் முடியும்னா. தேசிகாமணி, அவன் பெரிய துஷ்டன். நான் சொல்லி திருந்துறவன் இல்லை.
ஊரில் பெரிய மனுஷன், பணக்காரன். பணம் உள்ளவனாக இருந்தாலும் குணவானாக இருந்தால் யோக்கியதை இருக்கும். இன்னைக்கு கூட சாயரட்ச தெருவில் 4 ஆள் சகிதம் ஜரிகை அங்கவஸ்திரம் பளபளக்க மிடுக்க நடை நடந்து போகிறப்போ சீமாவையர் என் பிள்ளை ஊரில் இருந்து வந்தது பற்றி என்னிடம் விசாரித்தான். நானும் சுமூகமாக 2 வார்த்தை பதில் பேசினேன். தம்பி வந்தாச்சா? வந்தாச்சு. நாளை வர்றப்ப நீ பார்த்து பேசலாம், வீட்டுக்கு வாயேன். ஏதோ காதல் பிரச்சனைன்னு சொன்னியே, அது என்னாச்சு? பிரச்சனையும் கூடவே தம்பியோட புறப்பட்டு வந்திருக்கு, வந்து பாரேன். ஏன் அப்படி சொல்கிற? அவன் பிரச்சனையில் வீணாக நீ தலையிட்டு அதிகாரம் பண்ணாதே. தலையிடுறதோ அதிகாரம் பண்ணுறதோ எனக்கு பழக்கமில்லை தேசிகமணி. சரி, நேரே வந்து தம்பிக்கிட்ட பேசிக்கிறேன். நீ ஷர்மா விடை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். இறைமுடிமணியிடம் சீமாவையரை பற்றி கேள்விப்பட்ட சம்பவம் போல பல சம்பவங்கள், பல புகார்கள் பல இடங்களிலிருந்து பல முறை அவர் காதுக்கு எட்டியிருந்தன. தேக்கு மரத்தில் செதுக்கிய சிலை போல் கவர்ச்சியாயிருந்த அந்த பெண் மலர்கொடியிடம் சீமாவையர் தப்பாக நடந்து கொண்டிருப்பாரா இல்லையா என்று ஷர்மா ஒரு சிறிதும் சந்தேகப்படவே இல்லை. சீமாவையர் போன்ற கோவில் காலை மேய்வதை ஒத்தத்தான் தோன்றி தனமான மேய்ச்சல் குணமும் திமிரு உள்ளவர்கள் சிலரை அவர் அறிவார். அவர்களால் கிராமத்தின் பெயரே கெட்டுக்கொண்டிருந்தது. சில இடங்களில் அவமானப்பட்ட பின்பும் அவர்களுக்கு புத்தி வந்ததாக தெரியவில்லை. இம்மாதிரி காரணங்களால் தான் மடத்து பொறுப்புகள் சீமாவையாரிடமிருந்து விரைந்து பறிக்கப்பட்டன. ஆனால் சீமாவையாரோ தான் தவறுகள் செய்ததால் தான் அந்த பொறுப்புகள் தன்னிடமிருந்து பறிக்கப்பட்டன என்று உணர்ந்ததாக தெரியவில்லை. தனக்கு எதிராக விஸ்வேஸ்வர சர்மா சதி பண்ணி மடத்து நிர்வாகத்தை சரிக்கட்டி அவர்கள் தயவில் அதை அடைந்திருப்பதாகவே கற்பனை செய்து கொண்டிருந்தார். மனிதன் சில வேளைகளில் காமுகனாகவும் இருக்கலாம். ஆனால் எல்லா வேளைகளிலும் காமுகனாகவே தெரியும் ஒரு மிருகம் எப்படி மனிதனாக இருக்க முடியும் என்று பொருள்படும் ஒரு பழைய நீதி ஸ்லோகம் உண்டு. இப்போது அது ஷர்மாவுக்கு நினைவு வந்தது. சீமாவையர் போன்றவர்கள் மேல்தட்டுகளில் தோன்றினால் அவர்களை திருத்த இறைமுடிமணிகளும் தோன்றத்தான் வேண்டும் என்று இப்போது ஷர்மாவே கோபமாக நினைத்தார். கோவில் காளைகளை யாராவது பிடித்து பவுண்டில் அடைக்கத்தான் வேண்டும் என்று தோன்றியது. பொதுவாக ஷர்மா விலக்கு வைத்த பின் சமைத்த பண்டம் எதுவும் சாப்பிடுவது இல்லை. கறந்த பசுவின் பாலும் 2 வாழைப்பழமே அவரது இரவு உணவு. வீடு சென்று அந்த இரவு உணவை முடித்து கொண்டு குத்தகைதாரர் கூட்டம் நடக்க இருந்த பூரி மடத்தின் விவாக மண்டபம் கட்டிடத்துக்கு புறப்பட்டார் அவர். கடிதங்களையும் மடத்துக்கு குத்தகை விவரங்கள் அடங்கிய பெரிய பைண்டு நோட்டு புத்தகமும் எடுத்து கொண்டிருந்தார் அவர். போகிற வழியில் வேணுமாமாவின் வீட்டில் இருந்த கலகலப்பையும் விளக்கொலி அலங்காரத்தையும் வாசலில் நின்ற கார்களையும் பார்த்தால் விருந்து முடிந்து ரவியும் கமலி முதலியவர்களும் வீடு திரும்ப இரவு 11 மணிக்கு மேல் கூட ஆகலாம் என்று தோன்றியது. ஸ்ரீமடம் கல்யாண மண்டபத்திற்கு அருகே தெருவில் திரும்பி அவர் செல்லும் திசைக்கு எதிர் திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த ஒரு விவசாயி மேலாடையை இடுப்புக்கு இறக்கியபடி பணிவாக, சாமி, குத்தகை கூட்டம் இன்னைக்கு இல்லையன்னாங்களே, பொறவு என்னைக்கு வரணும் என்று வினவினான். யார் சொன்னா அப்படி? கூட்டம் இன்னைக்குத்தான் நடக்கப் போகுது, வா என்றார் அவர். சீமாவையரும் அவர் ஆளுங்களும் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாங்களே சாமி. நீ பேசாம என் கூட வா, சொல்கிறேன். ஷர்மா அந்த விவசாயி பின்தொடர கல்யாண மண்டபத்துக்குள் நுழைந்தார். வழக்கமாக குத்தகை கூட்டத்துக்கு வரும் திரளான விவசாயிகள் யாரையும் அப்போது அங்கே காணவில்லை. கல்யாண கூட்டத்தில் சீமாவையரும் அவருடைய கையாட்களாகிய 4-5 விவசாயிகளும் நடுவாக அமர்ந்திருந்தனர். சுற்றுப்புறத்து 18 கிராமங்களிலிருந்தும் விவசாயிகள் வந்து ஆர்வத்தோடு குத்தகை கேட்கும் வளமான மடத்து நிலங்களை கேட்க அன்று யாருமே வரவில்லை என்பது மிகவும் ஆச்சரியமாகவும் நம்ப முடியாமலும் இருந்தது. மறவன் தாங்கல், நத்தம்பாடி, ஆனந்தக்கோட்டை, அலங்கார சமுத்திரம் ஆகிய சுற்றுப்புறத்து முக்கியமான ஊர்களிலிருந்தும் கூட யாரையும் காணவில்லை. வாங்கோ, ஷர்மாவுக்கு அதிக வேலை இல்லை, கொஞ்சம் பேர்தான் வந்திருக்கா, குத்தகை சீக்கிரம் முடிஞ்சிடும் என்று தம்முடைய பினாமிகளே அவ்வளவு நிலத்தையும் மலிவாக குத்தகைக்கு பிடித்துவிடலாம் என்ற பகற்கனவுடன் உற்சாகமாக வரவேற்றார் அங்கு அமர்ந்திருந்த சீமாவையார். ஷர்மாவுக்கு அவருடைய சூது புரிந்தது. நீங்கள் என்னை ரொம்ப கூடிமிக்கணும். சீமாவையார்வால்
பூரி மடத்திலிருந்து எனக்கு வந்திருந்த ஆங்ஞையில் 18 சுற்றுப்புற கிராமத்து ஜனங்களையும் வச்சுன்னு தான் நிலங்களை குத்தகைக்கு விடணும்னு ஸ்பஷ்டமாக எழுதியிருக்கு. அப்போது இங்கே வந்திருக்கிற 2-3 கிராமத்து மனுஷாலை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புறது மட்டும் என்ன முறை? இதில் மான அவமானம் ஒன்று இருக்கிறதா எனக்கு தோணலை. பூரி மரத்து உத்தரவை நான் மீற முடியாது. அதுக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும். எங்கள் நாளிலே இதெல்லாம் பார்க்கறதில்லை. நாள் கடத்தாமல் குத்தகைக்கு சீக்கிரம் விட்டுடுவோம். ஷர்மா இதற்கு பதில் சொல்லவில்லை. குமாஸ்தாவை கூப்பிட்டு அடுத்த வாரம் இதே கிழமை இதே இடத்தில் இதே நேரத்தில் பூரி மடம் குத்தகைக்கு கூட்டம் கண்டிப்பாக நடக்கும் என்று 18 கிராமங்களுக்கும் தண்டோரா போட்டு சொல்லி ஏற்பாடு பண்ணிவிடுமாறு கூறிவிட்டு வீடு திரும்பிவிட்டார் ஷர்மா. அவர் திரும்பிய போது காமாட்சி அம்மாள் முத்து மீனாட்சி பாட்டியிடம் திண்ணையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தாள். பாட்டியின் விசாரணை கமலியை பற்றி இருந்ததை ஷர்மாவே தம் செவிகளால் கேட்டவாறு தான் வீட்டுப்படி ஏறினார். காமாட்சி அம்மாள் பாட்டிக்கு கமலையை பற்றி என்ன சொல்ல இருந்தாலோ தெரியவில்லை. ஆனால் அவள் பதில் சொல்வதற்குள் ஷர்மா படியேறி வந்துவிட்டார். அவளெல்லாம் இன்னும் வரலையா? எவாளை கேட்கிறேன்? பார்ட்டிக்கு போனவாளை பற்றி தான் கேட்கிறேன். வரலை. இன்னும் நிறைய நாளையாகாதோ? இத்தனை சீக்கிரம் எங்கே வரப்போறா? ஷர்மாவை பார்த்ததும் பாட்டி எழுந்து போய் சேர்ந்தாள். அரை மணி நேரத்தில் பார்வதியும் குமாரும் மட்டுமே வேணுமாமா வீட்டிலிருந்து திரும்பி வந்தார்கள். ஏண்டா அவளும் எங்கே வரலையா? இல்லைப்பா, பார்ட்டியிலே அந்த எஸ்டேட் ஓனர் சங்கரபாணி நாயுடு வந்திருந்தார். அவர் திடீர்னு பார்ட்டி முடிஞ்சதும் அண்ணாவையும் அவன் கூட வந்திருந்தவாளையும் வாங்கலேன், மலையிலே நம்ம எஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கிட்டு காத்தால திரும்பிடலாம்னு கூப்பிட்டார். உடனே நைஸ் ஐடியான்னு அண்ணனும் கமலியும் வேணுமாமாவும் வசந்தியுமா 2 காரில் மலைக்கு புறப்பட்டு போயிட்டா. யாரு? நாமக்கார நாயுடு தானே, அவரே தான்ப்பா. குமார் சொல்லியவற்றை சரியாக காதில் போட்டு கொள்ளாத காமாட்சி அம்மாள், ஏனா அவளெல்லாம் எங்கே என்று அப்போது தான் ஷர்மாவை கேட்டாள். ஷர்மா குமார் தனக்கு கூறிய அதே பதிலை இன்னும் அதிக வால்யூமுக்கு உயர்த்தி அவளிடம் சற்றே இறைந்து விளக்கி கூறினார். ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.